நல்ல பேக்ல வெயிட்டா தான் எடுத்து கிளம்புற போல. பேக் விடு. எப்படி வந்து சிக்கிரிக்கம் பாத்தீங்களா? சும்மா கடுப்பேத்தி. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இது வரைக்கும் போடாத வீடியோ. ஸோ என்ன வீடியோனா, நம்ம ப்ராங்க் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோமே. நான் மட்டும் தனியாக வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க யாரை ப்ராங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. வேறு யாரும் இல்லை, மனோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம், ஏன் பண்ண போகிறோன்னா, நான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மனோ கொஞ்சம் என்னை சுட்டு மூச்சு காமிச்சிட்டு இருந்தது சொல்லிட்டு அவர் வந்து காமிச்சார் என்னென்ன. நான் எனக்கு அது மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன், மூச்சை கட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்து போயிருக்காரு. ஸோ போயிட்டு வரதுக்கு ஒரு சம்பவம் பண்ணணுன்றதுனால இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன், இதுக்கப்புறம் நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்த போட்டு ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி வரப்போகுது சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போம். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படப்படன்னு இருக்குது. ஸோ அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிரிப்பு மட்டும் எப்படியாவது அடக்கிக்கின்னு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ரேஞ்செலாம் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மனம் வந்துட்டோம். சத்யா முட்டை வாங்கி வச்சு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டு தரேன். என்ன சனியா ஃபேன் கூட போடாமல் உட்காந்து துணி வச்சுன்னு இருக்கு. என்ன என்ன எதுக்கு ஃபேன் போட்டேன்? வெயில்ல கடைக்கு போய் வரேன், எதுக்கு ஃபேன் போட்டேன்னு நான் கேட்டா, வந்து ஃபேன்ல நின்னுட்டானே உட்கார்ந்திரேன். ஃபேன் போட்டனா? ஏன் ஃபேன் போட்டு உட்காந்து மடிச்சு வை. கம்முனு ஃபேன் போடாத. ஏனே குளுகுளு இருக்குது. நீ ஃபேன் என்ன சார் எதுக்கு போடுற? பூஸ் மேல் பண்ணுது பா. என்ன எதுக்கு நீ ஃபேன்ல கவிக்கிற? பிரெட் ஆம்லெட் போடுங்க, கொஞ்ச நேரம் உட்கார வெயில்ல போயிட்டு வரேன். நீ போடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனியா இரு. சரி, போய் பிரெட் ஆம்லெட் போடு, நான் ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம். பிரெட் ஆம்லெட்ல தான் குறையா இருக்கு. போட்டு சாப்பிடு. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீ தான் செஞ்சு பாரு. இதுக்கப்புறம் நான் போட்டு கற்றுக்கு போ. நல்லா தெரியவா தெரியாது போகிறதுக்கு. நான் போகிறதுக்காக போய் கடைக்கு போய் முட்டை வாங்கி அனுப்பிச்சி விட்டேன். ஏன் நீ போட்டு சாப்பிட கூடாதா? நீ தானே பிரெட் ஆம்லெட் சாப்பிடும் போல இருக்குதுன்னு. போட்டு போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறியா? ஏன் என்னத்துக்கு? என்னத்துக்குன்னா வேண்டாம். எப்படி இருக்குது ஏன்ட்ட எப்படி இருக்குதா? ஆமாம். என்ன சார் உனக்கு பிரச்சனை? இப்போ நீ தான். நானா? ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? என்ன பண்ணாங்க? இந்த பாரு எப்படி பேசுறேன்னு. கேஷுவலா எப்பயும் போல தான் பேசுகிறேன் லூசு. என்ன சுடு தான் பேசுறேன் பார்த்தாலும். கேஷுவலா பேசுறேன். காலையில நான் பார்த்து தான் வரேன். காலைல இருந்து பார்த்து என்ன பேசுனாங்க? காலையில வந்துட்டேன். என்ன பேசுறேன்? என்ன பேசுறேன்? சும்மா ஜாலிக்கு நமக்குள்ள பேசினு இருப்போம். அதுல என்ன சார் சுடு சுடுன்னு பேசுறதுன்ற? நீ ஏதாவது பேசினா கூட நான் ஏத்துக்கல. சும்மா நமக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டது. காலைல உங்க ஜாமான் திறந்து வச்சுதான் சாப்பிடுறதுக்கு ஒரு உப்பு டப்பா தூக்கி போனாலும் எடுக்க முடியாதா? குழம்பு வைக்கிறது நீங்க சரியா? நமக்கு தெரியும் குழம்பு வைக்கிறதுனா அதுல ஒரு அரை உப்பு போடணும். சுத்தமா உப்பே இல்ல அதுல. சரியா? உப்பு டப்பா அவ்வளவு சமையல் அவ்வளவு சாப்பாடு செய்யறேன், அது ஒண்ணு பெருசா தெரியல. நான் உப்பு நன்றதுக்கு மட்டும் ஒண்ணு பெருசா தெரிஞ்சுட்டா? நான் உப்பு இல்லைன்னு பெருசா சொல்லல. உப்பு கம்மியா இருக்குது, போய் அந்த உப்பு டப்பா எடுத்துனுவான்னா சாப்பிட உட்காந்து நீயே போய் எடுத்துக்கணும். அது எப்படி இருக்கும்? நீ தானே எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குற. உப்பு இல்லைன்னு சொன்னா போய் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். எங்க அம்மா அப்பா கொடுத்து நல்லா சுடுசுன்னு மூச்சு காட்டிங்க. நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிங்க சுடுசுன்னு மூச்சு காட்டின்னு. உனக்கு அம்மா அப்பா பார்க்கறது விருப்பம் தான் சொல்லு, நம்ம 2 பேருமே போலாம் வீட்டுக்கு. தேவையில்லாம வீட்டுக்கு கிளம்பு கதை கட்டின்னு இருக்காத. இதெல்லாம் ஒரு காரணமா வீட்டுக்கு போறதுக்கு? ஆமாவா? இது ஒண்ணு வெயில்ல மண்டை காஞ்சி வந்துக்கிற கடைக்கு போய் ஸ்மெல் பண்ணுங்க. என்ன சரண்யா நீ எதுக்கு வந்து ஃபேன் போடுற? தலைவலி சரண்யா, கொஞ்சம் கம்முன்னு இரு சரண்யா. மூடு. பிரெட் ஆம்லெட் தானே கேட்டா, போடு நம்ம சாப்பிடலாம் 2 பேருமே. சாப்பிட்டு கூட வீட்டுக்கு போலாமே. அம்மா துணியா எடுத்துன்னு போற, இதுக்கப்புறம் போனா திரும்ப வரவே மாட்டியா?
மொத்தமா நீ மட்டும் தூக்கிட்டு போற? பத்தல இதுவே பத்தலையா? அப்ப இன்னொரு பேக் இருக்குதுண்டா. என் பேக் இருக்கு, ஏத்துன்னு போறியா? அப்ப நான் போறதா சந்தோஷம். அப்புறம் பாரு, இதெல்லாம் ஒரு காரணம் கிளம்புறேன்ற. நம்ம 2 பேரும் போலாம் வா. நீ வரட்ட நான் மட்டும் போயிடுறேன். என்ன சனே ஒரே பிடிவாதமா இருக்கிற, போறேன்னு. இதுல நான் வந்து பிடிவாதமா இருந்தேன். இல்லையா, நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா எப்பயுமே? ஒரு இந்த உப்பு பிரச்சனைக்காக, சின்ன உப்பு பிரச்சனைக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ற நீ? சொல்லு சன்யா. எடுத்து வச்சுட்டு வா, பிரெட் ஆம்லெட் போடலாம். கேளாடாடா சன்யா. சரி நான் போடுறேன், சாப்பிடலாமா? நான் போட்டா 2 பேரும் சாப்பிடுமா? சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சரி சாப்பிட்டுட்டு உடனே நம்ம கிளம்பலாம் வா. போலாம், வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். என்ன சார் நீ வரதேன்னு சொல்றேன் நான். நீ எதுக்கு என்ன பேசிட்டு இருக்கற? பேச கூடாதா? பேசுறேன். நான் வீட்டுக்கு கிளம்பற சொல்லிட்டு அப்படியே என்ன வந்து சுடுசுடு பேசிட்டு இருக்கற? தலைவலி இது சன்யா. ஐயோ நான் சின்ன சிக்மா ரெடாமட் போடலாம். குடிக்க தண்ணி கூட குடிச்சு வைக்க மாட்டோம் ஆடுறாங்க. சரி பிரெட் எடுத்து போடுவா, சாப்பிடலாம். சாப்பிட்டு போலாம் சன்யா பொறுமையா. என்ன அவசரம் உனக்கு? உனக்கு என்ன நான் உன்னை கூட்டினா உன்னை வர சொன்னா நீ எதுக்கு சாப்பிட்டு போலாம் சார்? நீ வேணா சாப்பிட்டு போ, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி. எங்க அம்மா வீட்டுக்கு போவா? எதுக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா? அப்ப இங்க என்ன பண்றது? வீடு காலி பண்ணி போயிடுவா? நானே என் துணியில எடுத்து காலி பண்ணி போறேன். ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்குலாம் நீ அம்மா வீட்டுக்கு போறன்ற. உப்பு இல்லன்னு கேட்டது ஒரு குத்தமா? குழம்புல உப்பு இல்லன்னு கூட உனக்கு கேட்க கூடாதா? கேட்கக்கூடாது. இல்லன்னா நீயே போய் போட்டு சாப்பிட்டுக்கணும். நானே போட்டுக்கிறேன், உனக்கு உப்பு தான் எடுத்துன்னு வர சொன்னேன். ஏன் சார் கத்த அது எடுத்துட்டு வந்து போறதுக்கு உனக்கு ஏமா நேரம் ஆகுது? வீடு பாரு, பிரெட் ஆம்லெட் போறதுக்கு முட்டை வேணாம் சொன்னா என் அம்மா கேள்வி கேட்டு போற. நீ வெயில் அடிக்குது வெயில போய் தான் ஆகணும். வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா இரு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி சண்டே ஒரு நாள் லீவு, கொஞ்ச நேரம் உட்காரும், ரெஸ்ட் எடுப்போம். இரு, வெயில் அடிக்குது, போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு ஏதோ போய் வாங்கிட்டு வந்துட்டல. அப்புறம் என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரதுக்கு? ஓ, நான் போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த ஐடியா வந்தது அம்மா வீட்டுக்கு போலாங்க? போனதுக்கு அப்புறம் இல்ல, நீ இருக்கும்போதே தான் வந்தது. போயிட்டு வரதுக்குள்ளே பேக் பண்ணி கிளம்பிடணும். அப்படியே வந்த உடனே பாய் சொல்லிட்டு போயிடலாம் பாருயா. அதுக்கு சீக்கிரம் வந்துட்டியே. நல்லா பேக்லாம் வெயிட்டாக தான் எடுத்து கிளம்புற போல. பேக் விடு. என்ன சரண்யா பிடிச்சி பிடுங்குற? என்னதான் உனக்கு பிரச்சனை? இவ்வளோ கோபமா இருக்க? சரி காட்டு, சரி காட்டு. ஏன் துணி எதை எடுத்து போறேன்னு பாக்குறேன். உன் துணி எடுத்து நான் போட்டு போறாங்க. சும்மா கடுப்பேத்தி அதான் ஒரு காரணம் உனக்கு வீட்டுக்கு போறது. உனக்கு வீட்டுக்கு போக ஆசை தான் சொல்லு, நானும் வரேன். தனியா போ. பேக் துணியில எடுத்து வச்சிட்டேன். நீ எடுத்து அங்க வச்சா என்னால எடுத்துட்டு போக முடியாதா? இப்ப நான் எடுத்து துணியில வெளியே எடுத்துவா? நீ ஒண்ணு எடுத்து வை. இருக்கணும் பாத்திரமா துணி. நம்ம இதில் தான் வைக்கணும் துணிலாம் இருக்குது. என் பேக் அது உன் பேக். போ போ, பிரெட் ஆம்லெட் போட்டு போ. போ. என்ன சனே ஓவரா பண்ணுகிற? ஒரு அளவு தான் சனே எல்லாத்துக்கும். ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்கு இப்படி பண்ணின்னு இருப்பாங்க, போட்டு டார்ச்சர் பண்ண உட்காந்து இருப்பாங்க. டென்ஷன் ஆகுது சார் நிஜமா. சரி வா சார், இதெல்லாம் ஒரு காரணம்னு போச்சுன்னு உட்காந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடலாவா? செஞ்சு சாப்பிடத்துல தான் இருப்பேன். இன்னும் நீ எதுக்கு வந்து எனக்கு செஞ்சு சாப்பிட கொடுங்க? கிளம்பு நீ ஃபர்ஸ்ட். என்ன சார் இதெல்லாம் ஒரு காரணம் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற? எதுல ஒரு காரணம்? ஒண்ணுமே பேசக்கூடாது, சுடு சுடுன்னு பேசுறேன்ற. சாப்பாடுல உப்பு இல்லைன்னு கேட்டது ஒரு குத்தமா? உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு தாம்மா சொல்லணும். உப்பு இல்லாம சாப்பிடணும். உப்பு வரப்பு இல்லாம சாப்பிடுவாங்களா யாராவது? செஞ்சு கொடுத்தே எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. போய் எடுத்து வந்து போட்டு சாப்பிட்டாங்க. நான் உனக்கு உப்பு இல்லைன்னு குறை சொல்லல.
உப்பு கம்மியா இருக்குமா, உப்பு டாப்பா எடுத்துன்னு வானா சாப்பிட உக்காண்டேன் நான். இப்போ நீயே எடுத்துக்கன்ற, அதனால வந்ததான். சரி விடு, வா செஞ்சு சாப்பிடலாம் வா. அது ஒரு கட்டப்பை எடுத்து கொடு. எதுக்கு? துணி மடிச்சு வைத்தான். மடிச்சு இங்க வைக்கிறதுக்கா? எடுத்துன்னு பார்த்து நான் மடிச்சு எதுக்கு வைக்கணும்? ஏன் மடிச்சு சாப்பிட வைக்க தெரியாதா? புதுசு மெருப்பண்ணா சார், இதெல்லாம் ஒரு காரணம் பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்தது. சாப்பிடும்போது நீயே போய் எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பாடு போடுவேன். உப்பு எடுத்துன்னு வர சொன்னதுக்கு ஒரு காரணன்ற. நம்ம எப்பயுமே சும்மா ஏதாவது ஒன்று சொன்னோன்னா சுடு சுடுன்னு பேசுறேன். என்றைக்குமே இந்த மாதிரிலாம் நீ பேசவே மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? பேய் பிடிச்சிட்டு. நான் தான் நினைக்கிறேன் பேய் தான் ஓட்டணும் இப்போ. ஓட்டுவாங்க. நீ ஓட்டு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. எப்படி பேய் ஓட்டுவாங்க? வேப்பலை எடுத்து அடிப்பாங்க. அடிப்பாங்க? அடிக்கிற இதெல்லாம் நான் கோச்சிங் போட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. கிளம்புனான்றாங்க. யாரோ ஒருத்தங்க நீ வந்து இதுல நான் இருக்கிறேன். சரி நீ பேச நான் பேசினா ஏதாவது பிரச்சனை தான் ஒரு சரணியா? சரியா? ஒழுங்கா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வா. கட்டு இதெல்லாம் ஒரு இது பண்ணிட்டு போதுமா? வா வேற என்ன இருக்குது எடுத்து வைப்பா. வேற ஒன்றும் இல்லை போனி. இந்த மாதிரிலாம் நீ இதுக்கு முன்னாடி நீ பண்ணதே கிடையாது சார். இதெல்லாம் ஒரு காரணம். நீ இந்த அளவுக்கு பண்ணின்னு இருக்கிற. என்னதான் பிரச்சனை உனக்கு? அதை சொல்லு. அம்மா வீட்டுக்கு போகணுமா? போகணுன்னு சொல்லு, நானும் வரேன். 2 பேரும் ஒன்றா போகலாம். நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ மட்டும் போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்களா? அம்மா வீட்டுக்கு போகணுன்ற உனக்கு போகணுன்னு ஆசை இருக்குதா? உனக்கு என்கிட்ட சொல்லு. நம்ம எப்போ இருந்தாலும் அங்கே போயிட்டு வர போகிறோம். இப்போ அம்மா அப்பா பார்க்கணும்னு தோணுதாவா? நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம். சாப்பிட்டு போகலாமா? சாப்பிட்டா போறியா? என்ன வந்து சோறு 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 செஞ்சு கொடுங்க. என்னடா இது? சாப்பிட ஸ்நாக்ஸ் எடுத்துதானே நீ முட்டை வாங்கினா சொன்ன. இந்த வெயிலில் எதுக்கு நான் போய் வரணும்? அப்புறம் என்ன சார் இப்படி பண்ணுகிற நீ? டைம் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும். ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு நம்ம போகலாம். நான் செய்யட்டா? பிரெட் ஆம்லெட் சாப்பிடுமா? அப்போ நீ செய், நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரு முடிவோட தான் இருக்கிற. அந்த முடிவுக்கு என்ன காரணம்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது சார்னியா. எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நாள் உன்னை பார்த்தேன். இந்த மாதிரிலாம் என்றைக்குமே நீ இது ஒரு காரணம் நீ இது பண்ணதே கிடையாது. ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம். அதுக்கு உப்பு கேட்டதுக்கு சும்மா ஏதாவது சொன்னா நீ சுடு சுடுன்னு பேசுறன்ற. என்னதான் பண்ணணும்? அப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாதா? கேட்காம என்ன பண்ண முடியும்? என்னன்னு குடும்பம் நடத்துங்க. உனக்கு ஒன்று வேணா நீ ஏதாவது போய் செஞ்சுக்கணும். சாப்பிடும்போது கூடவா? அப்ப நான் சாப்பிடும்போது போறியா? எப்பயுமே நீ தான் சார் நீ எட்டுன்னு வருவ. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றேன்னா சாப்பிடும்போது ஏந்திருக்க கூடாது. நீ தானே போய் எல்லாமே எட்டுன்னு வருவ. உப்பாக இருந்தாலும் எது ஊருக்காரனா கூட நீ தான் கூட எட்டுன்னு வருவ. தண்ணி எட்டுன்னு வருவ. எல்லாம் நீ தான் எட்டுன்னு வருவ. இது என்ன புதுசாக இருக்குது உனக்கு? ஆனால் புதுசாக பண்ணுற சார் நீ. ஆனா சொல்லு, என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லு. எது நீ கையெட்டு பேசுகிற? குருமாத்து போட்டு தப்பு தெரியுமா? எதுதா தங்கத்துல போடுறா? சொல்லு. வெளியிலே தாங்கம்மா இப்படி காமிச்சா கையில குருமாத்து போட்டு தப்பு தெரியுமா? கையில லூஸ் ஆகுது. இது புதுசு இல்ல, தளருது. அதனால இப்படி பண்றேன். என்ன அதுக்கு இது ஒரு காரணம். கை காட்டி பேசுறேன்னு. என்னதான் முடியலங்கிறது தெரியல. அம்மா அப்பா பார்க்கணும் வாசனை. நம்மளே போகலாம். நானும் அங்கே தான் போகலாம். ஒன்று நானே கேட்கலான்னு இருந்தேன். சரி வா, மறந்துட்டேன் பாரு. நானே ஒன்று கேட்கலான்னு இருந்தேன். வா, ரெடி ஆயிட்டியா? போலாமா? சரி, துணி எடுத்து மடிச்சு வைக்கிறேன். சரி இது வரேன். ஃபோன் அடிச்சுட்டு என்னன்னு கேட்டு வரேன். எப்படி வந்து சிக்கிருக்கேன் பார்த்தீங்களா? சொல்லு சரண்யா. என்னதான் சொல்லலாம்? என்ன பண்ணணுன்றப்ப? ஐயோ கடவுளே, உனக்கு எதுக்கு நோய் என்ன பேசுனதுல? ஒன்னாதான் சொன்னல, நீ எனக்கு தனியா விட்டாச்சு. போ.
தனியாக விட்டுருவா? ஆமாம். ஏன் என்ன எதுக்கு தனியாக இருக்கும்? என்ன சார் நான் இதுக்கு இல்லாமல் இது பண்ணின்னு இருப்பேன் இந்த மாதிரி தனியாக விட்டுருன்ற ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுங்கிற அம்மா வீட்டுக்கு போகிறேன்ற தனியாக விட்டுருன்ற அந்த அளவுக்கு உன்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. உனக்கு என்னை பார்த்து பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். என்ன சார் நான் இது துணிலாம் தூக்கி அடிச்சுன்னு இருக்கிற வலிக்கிறது ஒரு திடீர்னு இப்படி தூக்கி அடிச்சா ஒரு மாதிரி இருக்காது? எது இன்சல்ட் பண்ற மாதிரி என்ன என்ன பேசினுக்கிறேன் இப்ப நம்ம என்னன்னு பேசினுக்கிற நல்லா பேசினுக்கிற நீ இப்படி விளையாட்டுக்கு அடிச்சனா அது வேற. நான் எப்படி அடிச்சு நீ இப்படி சுத்தி அடிக்கிற வலிக்கிற மாதிரி இது ஒரு காரணம் புடிச்சிக்கி. சரி நான் இங்கே வச்சிடறேன் போதுமா? இது ஒரு காரணம். இப்ப சொல்ற துணியால் அடிச்சா உனக்கு வலிக்குதா? இப்ப உனக்கு வலிக்குதா? நம்ம விளையாட்டு குட்டு கடைசி அடிக்கிறனா அது நம்ம விளையாட்டை எடுத்துப்போம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது குட்டு கடைசியா சுருக்குன்னு ஒரு மாதிரி இல்லை இன்சல்ட் பண்ற மாதிரி. கடைசி வரைக்கும் இப்படி பேசினு மோசனா நீ பேசாத சமாதானப்படுத்த தெரியாதுல்ல உனக்கு. என்ன உம்மா நேரம் சமாதானம் தான் பேசினுக்கிறேன் நான். ஏன் என்ன சமாதானம் பேசுறேன் உன்ட்ட? என்ன சமாதானம் பேசுறேன்? இவ்வளோ நேரம் நான் முறைச்சு நான் பேசினுக்கிறேன், நீ தான் ஓவரா பேசினுக்கிற. நான் பொறுமையாக தான் சார் நான் பேசினு இருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு. சும்மா அம்மா வீட்டுக்கு போகணுன்ற நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுற இந்த மாதிரி பிடிச்சி தனியாக விடு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காது. நம்ம என்ன பண்ண எதுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணின்னு இருக்குது என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு? சரி விடு சரி விடு சரிப்பா. சரி அம்மா வீட்டுக்கு போனவா சாப்பிட்டு சரி வேணாம் வாங்க போய் சாப்பிட்டுக்கலாம். பிரெட் ஆம்லெட் கூட நாளைக்கு கூட போட்டுக்கலாம். வா போலாமா? சரியா இங்கே ஏதாச்சும் லூசு இதெல்லாம் ஒரு இதுன்னு ஐயா சரண்யா பைத்தியம் மாரி பண்ணிருக்கா சரண்யா. சரி போலாமா? கிளம்பிட்டா ட்ரெஸ் மாத்தின்னு அம்மா வீட்டுக்கு. நீ தானே அம்மா வீட்டுக்கு போனோம்னு சரி வா போகலாம். அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் வா. நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் கிளம்பி போய் வாங்க தனியாக ஒரு தயவு செஞ்சு. இதுக்கு மேலே பேசிட்டு போகணும் சார். நான் அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நான். அப்புறம் நீ தான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ற அவங்கள்ட்ட சொல்லிட்டா கேட்கட்டா இந்த மாதிரி சொல்லுதுமா அப்படின்ட்டு. இது பண்ணிட்டு இருக்கா சரண்யா? அவங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அட்டன் பண்ணி சொல்கிறோம் சரண்யா நான். அப்புறம் இதுக்கு மேலே நானே கூப்பிட்றேன் வான்ட்டு கட் ஆகிடுச்சு. நானே ஃபோன் அடிச்சு சொல்கிறோம் அந்த மாதிரி பண்ணுதுமா அப்படின்ட்டு. உனக்கு வீட்டுக்கு போனால் நான் இட்டுன்னு போகிறான்றேன். அதே மாரி நீ இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கேன். நீ கேட்குற மாதிரி தெரியல. நான் சொல்லிகிட்டே வரேன். அம்மாட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுதுமான்னு. சும்மா கஷ்டப்படுத்தின்னு இருக்கிற சரண்யா நீ. வேணா கேட்டா சொல்கிறேன் அப்படியா என்னயா? ஐயோ சிரிச்சிக்கு நல்லா பிராங்கா? என்ன பிராங்கு? துணியா? இங்க என்ன துணி இருக்கு? துணி இருக்கு. என்ன சரண்யா இது? போனு சிக்கோட பைத்தியம். நானே பயந்துட்டு தெரியுமா? நிறைய பேர் கேட்டாங்களா பிராங்க் வீடியோ எது பார்த்தாங்கன்னு சொன்னதும் ஒன்று வச்சு செஞ்சாச்சு. அதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமா அப்படி யார் வச்சு எடுக்கிறது? அது சொல்லிட்டு பண்ணலாம்ல. பிராங்க் வீடியோ எப்படி வந்து சொல்லிட்டு பண்றது? ஏன்னு போடு. இது கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போடு. நான் வெயில்ல மண்டை காஞ்சி வந்ததை விட ஆனா இப்ப நீ பண்ண பேரு நல்லா. அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நடுவில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சு செஞ்சிருக்கலாம். அப்போ நான் ஃபோன் அட்டன் பண்ணி உன்னை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுதுமா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னுது. சரி வா நம்ம 2 பேரும் போகலான்னாலும் கேட்க மாட்டுது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கணும்.
எப்படி கோத்து விடுது பாருங்க பயமில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது என்னைக்குமே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பேச மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இதுவாக ரொம்ப நேரம் இந்த மாதிரி பேசுறது கிடையாது. கோவம் வந்தாலும் சரி அப்படியே காமிச்சிட்டு டக்குன்னு பேசிடுவோமா. ஸோ என்னால ஒரு சண்டை வருதுன்னு போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் படபடன்னு தான் இருந்துச்சு. படபடன்னு இல்லை, சந்தோஷமா இருந்திருக்கும் உனக்கு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் இவரு என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் உன்னை வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிராங்க் வீடியோ கேட்கறாங்க. ஒண்ணுதான் நீ தான் மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா சிக்னல் குத்துந்தா கூட நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நான் நம்பிட்டேன் உண்மையாலுமே. ஐயோ என்ன இது உண்மையாதான் கோச்சு அமௌண்ட்டுக்கு போகுது போல, நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமா, சொன்னு பேசணும்னு உப்பு எடுத்துன்னு வர சொன்னதுக்கு இப்படி சொல்லலாம்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உப்பு சண்டே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் எடுத்துகிட்டு வந்து எப்பயும் போல கேஷ்லாம் கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசித்தேன் ஏதாவது எப்படி ப்ராங்க் பண்ணுறது, என்ன மாதிரி சண்டை வாங்குறதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் காலையில் உப்பு எடுத்துகிட்டு வரது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு எதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஆனால் அது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருந்தது. இந்த உப்பு செப்பில் அதெல்லாம் ஊட்ட விட்டு போக மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் கண்டுபிடிச்சிடலாம்னு வந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போயிடுச்சு. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு அம்மா கால் பண்ணாங்க, இல்லைன்னா இன்னும் முடிஞ்சிருக்காது போல இது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மனோ ப்ராங்க் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு நைஸாக சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். இன்னும் மனசு வரலையா? போதும் இதுவே போதும். சரி ஓகே டாடா பாய். பாய்.